ஹலோ. ஹலோ, எலிசபெத் பேசுறீங்களா? என்ன? எலிசபெத். ஆமாங்க. சரி, நான் வந்து ஜீ தமிழ்லேருந்து சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து கூப்பிடுறேங்க. ஆ. நீங்க சொப்னா கிரேசியோட சித்தி தானே? ஆமாங்க. சரி, இப்போ ஆம், சொப்னா கிரேசி இங்க வந்திருக்காங்க. சரிங்க. அவங்களுக்கு அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் தேவை. சரிங்க. அவங்க அப்பா அம்மா யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். சரிங்க. ஓ, அவங்க அப்பா அம்மா யாருங்க? அவங்க அப்பா பேரு எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆனா இப்ப இல்ல அவங்க. அம்மா அம்மா இருக்குது. பேரு? ரோஸ்லி. அது எப்படி அவங்க உங்க அக்கா தானே? ஆமாங்க. கூட பிறந்த அக்காவா? கூட பிறந்த அக்கா தான். அது எப்படி மாமா பேரு தெரியாது சொல்றீங்க? அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணனது ஜோசப். சரி, இந்த பொண்ணோட அப்பா யாரு? பொண்ணோட அப்பா எனக்கு அவ்வளோக்கு தெரியாதுங்க. எனக்கு எப்படி எதுன்னா நான் சின்ன பொண்ணு. ம். அந்த டைம்ல எனக்கு அதை பத்தி எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. ஆனா அவங்க அம்மா பேரு ரோஸ்லி, என்னோட அக்கா தான். ம். ஆனா அவள அக்காவுக்கு ஜெயான்னு சொன்னவளுக்கு எல்லாம் அவங்க வீடு வித்து எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்துருக்குது. ஆனா இந்த பிள்ளைக்கு எந்த இதுவும் கொடுக்கவும் கிடையாது. தனிப்பட்டமா அந்த பிள்ளைய அனாதையாட்டம் விட்டுட்டாங்க. ஏன் அப்படி? என்ன நான் என்னத்த சொல்றது? நான் முதல்ல அந்த இடத்த விற்கிற டைம்ல நான் ரோஸ்லிகிட்டே நான் சொன்னேன், எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறதா இருந்தேன்னா அந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா அவ கேட்கல. கொடுக்கறேன்னு சொல்லிச்சு. நானும் சரி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைக்கு 10 பைசா கொடுக்காம அனாதை விட்டமா விட்டுட்டாங்க. இல்ல, அந்த புள்ளைய மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க? அந்த பிள்ளைய விட்டான்னா என்ன நான் சொல்றது? எனக்கு அதை பத்தி புரிய மாட்டேங்குது. அவளுக்கு இந்த புள்ள ஆனா பெத்தவ தான், அது எனக்கு நல்லா தெரியும். அம்மாகாரி தான். ஆனா எல்லா புள்ளையும் காட்டி இவ்வளவு கொஞ்சம் இது மாதிரி தான் வேற்றுமாகத்தான் பார்ப்பாங்க. அப்ப நானே சொல்லுவேன், எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான் பார்த்துக்கணும், கொண்டுக்கணும், செய்யணும். எதா இருந்தாலும் வாங்கி கொடுக்கறதுலோ செய்யறதுலோ எல்லாத்துக்கும் தான். ஆனா அது அவ்வளோ கேட்குற மாதிரி கிடையாது. இந்த பிள்ளைக்கு அதை பத்தி எல்லாத்துலயும் ஒரு மனசு வேதனை, சங்கடம். ஒரு ரேஷன் கார்டிலும் கூடி அந்த புள்ள பேர் கிடையாது. அப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அந்த பிள்ளைய. எதுக்கு ஸ்ரீலங்கால பிறந்தா மாதிரி ஏன் பொய்யான சர்டிபிகேட்? அதாவது அவங்க அக்கா ஜெயா ஏற்பாடு பண்ணனது. அவ பயங்கர இது. அதெல்லாம் எல்லாரும் கிரேசி சொப்னா கிரேசி சொல்லி இருப்பாங்களே உங்கள்கிட்ட. ஏன் அப்படி பண்றாங்க? என்ன அவங்க குணங்களே அந்த மாதிரி இருக்குதுமா. நான் என்னத்த சொல்றது சார்? இவங்க எங்க பிறந்தாங்க? அது கேரளாவுல. கேரளால எங்க? கேரளால இருந்தது திருப்பூர்ல தான் ரோஸ்லி இருந்தது. அப்புறம் எங்க அப்பாவுக்கு விவரம் கிடைச்சு அங்க போன பிறகு இவ ரொம்ப வறுமையிலும் ஒரு இதுல தான் இருந்துச்சு. அங்கிருந்து கூட்டிட்டு வந்துருச்சு. கூட்டிட்டு வந்து வீட்டுல தான் வச்சுட்டு இருந்தோம். பார்த்ததெல்லாம் கொண்டதெல்லாம். அதுக்கப்புறம் தான் இது இப்படி அதானது. அதுக்கு பிறகு 2 செகண்ட் மேரேஜ் அவளுக்கு ஆயிடுச்சு. ஓ, அப்போ உங்க அக்கா இன்னொருத்தரோட திருப்பூர்ல இருந்தாங்களா? ஆமாங்க. அங்கதான் அந்த பொண்ணு பிறந்ததா? ஆமாங்க. இந்த பொண்ணுக்கு மேல வேற ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா, அவ பேர் தான் ஜெயா. அவ தான் எல்லாத்துக்குமே காரணக்காரி. இப்ப இவங்க 2 பேர் தான் அந்த திருமணத்துல? ஆமாங்க. ஆனா இந்த பிள்ளைக்கும் அதுல பங்கு இருக்குதல்ல, அம்மா இருக்குதல்ல, அம்மாவோட பங்கு அவ இந்த 2 பிள்ளைங்களுக்கும் வேணும் இல்ல, இந்த பிள்ளைக்கும் கொடுக்கணும்ல. இந்த பொண்ணு திருப்பூர்ல பிறந்ததா கேரளால பிறந்ததா? திருப்பூர்ல பிறந்ததுன்னு தான் பிறந்துட்டு தான் எங்க கேரளாவுக்கே வந்தது. இந்த பொண்ணு பிறக்கும் போது உங்களுக்கு எத்தனை வயசுமா? எனக்கு அப்போ 10 வயசு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? திருப்பூர்ல பிறந்ததா கேரளால பிறந்ததா? திருப்பூர்ல தான் பிறந்தது. நல்லது தான் எனக்கு தெரியுமா. இந்த பொண்ணு எதுக்கு அநாதாசிரமத்துல கொண்டு போய் விட்டீங்க? அது என்னன்னா செகண்ட் மேரேஜ் செய்ததுனால அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். 2 பிள்ளைங்களை வச்சு பார்க்கணுமே ஒரு எண்ணத்துல தான் இருக்கும். இது ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு
3 வயசும் கூடி ஆகல. ஒரு 2 2.5 வயசுக்குள்ள இதனையும் கொண்டு போய் விட்டுச்சு. அதுக்கப்புறம் இவளையும் பெரியவளையும் கொண்டு போய் விட்டாங்க. 2 பேரும் ஒரே அதுல தான் இருந்தது. கடைசியில பெரியவளை கொண்டு ஒரு 6ஆம் கிளாஸ்ல 7ஆம் கிளாஸ்ல படிக்கிற டைம்ல அவளை மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த புள்ள அங்கேயே விட்டுட்டாங்க. சரி, உங்க அக்காட்ட பேசி ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. இந்த பொண்ணுக்கு தேவை ஒரு சர்டிபிகேட். அது கிடைச்சு அவகிட்ட பேசிக்கிறது இல்லைங்க. இல்ல, நீங்க எங்களுக்காக நாங்க எங்க ரிப்போர்ட்டர்ஸ் அனுப்புறோம், இந்த கிரேசியோட அனுப்புறோம். தயவு செஞ்சு உங்க அக்காட்ட பேசி அந்த சர்டிபிகேட்டை வாங்கி கொடுங்க. நான் தான் அவளுகிட்ட பேசிக்கிறது இல்லையே. அவளு என்ன சர்டிபிகேட் கேட்டாலும் அவ மகளும் ஜெயாவும் கொடுக்கற மாதிரி இல்ல. அது கேட்டான்னா பயங்கர கோவத்துல தான் இருக்குது. அவங்களுக்கு பிறந்ததுதான் நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்களா? கண்டிப்பா ரோசலிக்கு பிறந்ததே தான். சரிங்க, நன்றிங்க. சரிங்க. ஹலோ, பேபி பேசுறீங்களா? சொப்னா கிரேசி இங்க வந்திருக்காங்க. நான் ஜி தமிழ்ல இருந்து பேசுறேன். அவ சிஸ்டர். அவ என் சிஸ்டர். சரி, எங்க சித்தி பொண்ணு. சித்தி பொண்ணு. சரி, ஏமா அந்த பொண்ணை மட்டும் இப்படி விட்டுட்டீங்க? நாங்க விடலைங்க. நாங்க விடல. ஏன்னா அவ குடும்பமாவே எங்க அம்மா அவங்க அம்மா எல்லாம் முதல்ல இருந்தே சண்டையில இருந்தவங்க. எங்களுக்குள்ள அவங்க கம்யூனிகேஷன் இல்ல. சரி. அவங்க அவ இங்க வந்தா சொன்னானா அவங்க எங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஓ, அதனால நாங்க கூட்டு இருந்தாலும் அவங்க ஒரு ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்க கோயம்புத்தூர்ல ஒரு சித்தி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிருமா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கோம். அந்த மாதிரிதான் செஞ்சா அவளோட படிப்பு கொஞ்ச நாள் இங்க நிறுத்தி இருந்தாங்க. என் அம்மா டெத் ஆயிட்டாங்க. அதுக்கு முன்ன அவ அங்க வீட்டை விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இங்க ஓடி வந்தா. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்ப அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்ச நாள் இங்க வச்சிருந்தாங்க. பின்ன அவங்க இங்க இருக்கிறதுனால அவங்க சண்டை போட ஆரம்பிச்சாங்க. பின்ன சரியா அவ அங்கேயே போயிட்டா, அவங்க அம்மாட்டே போயிட்டா. இந்த பொண்ணோட அப்பா பேரு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. நாங்க சின்ன குழந்தைங்க, எங்களுக்கு எல்லாம் அவ்வளவா தெரியாது. எங்களுக்கு இப்பவும் தெரியாது. யாரு சொன்னதுன்னு எங்க இன்னொரு சித்தி இருக்காங்க. அவங்களும் அப்ப ஒரு 10-16 வயசுதான் இருக்கும். அவங்களுக்கும் தெரியாது, விவரம் அவ்வளவு தெரியாது. இவங்க அம்மா லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்களா திருப்பூர்ல? யாரம்மா தெரியாதுங்க, எனக்கு சுத்தமா தெரியாது. இது எங்க கோயம்புத்தூர்ல ஒரு சித்தி இருக்காங்க. அவங்களுக்கும் அவ்வளவா தெரியாது. நாங்க எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம், அவங்களுக்கும் அவ்வளவு விவரம் இல்ல. நாங்க நிறைய தடவை கேட்டிருக்கோம், யாரு சித்தி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கோம். அவங்களுக்கும் அவ்வளவு விவரம் தெரியாது. அப்ப இவங்க அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல. அது அவங்க அம்மாட்ட தான் கேட்கணும். ஆனா அப்பா உயிரோட இருக்காரு, அது தெரியல. எங்களுக்கு தெரியாது, இவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எப்படி தெரியும் உயிரோட இல்லன்னு? எங்க அக்கா லேப் டெக்னீஷியன் எனக்கு கேரளால இருந்து கூட்டி எங்க வீட்டுக்கு வந்திருந்தது இல்ல. அப்ப எங்க அக்காவை லேப் டெக்னீஷியன் படிக்கிறதுக்கு எங்க அம்மா வெளியில அமைச்சிருந்தாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லேடி எங்க அக்காட்ட ஏய் உங்க அப்பா ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கிறாடி அப்படின்னு சொல்லிக்கிறா. அது வரைக்கும் எனக்கு 2வது அப்பா இருந்தாலும் தெரியாது. இவ அது சீரியஸா இருக்கிறாங்க, கேன்சரை செத்துருச்சும் போல இருக்குது. அப்போ அதனால எங்க அம்மாவை பார்க்கணும் போலன்ட்டு 2-3 வட்டம் சொல்லி அமைச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்பா. ஆனா இங்க இருந்து யாரும் போகல கொள்ளல எதுவும் தெரியல. ஆனா அக்கா எங்கிட்ட சொல்லிருச்சு. எனக்கு அவன் இன்னைக்கு தான் தெரியும். ஒரு ஸ்ரீதேவி அந்த அக்காவும் இறந்துருச்சு. அந்த அக்கா மூலியமா தான் எங்க அந்த அப்பா இல்ல. இப்ப அவங்க அப்பா சாவுக்கிற அந்த செத்தன அன்னைக்கு கூட எங்களுக்கு செய்தி தெரியும். அது எப்படின்னா அவங்க மூலியமா அக்கா மூலியமா தெரியும். எங்க அம்மா சொல்லி ஒன்றும் தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒரு லேடி பஸ்ல பார்த்தா சொல்லிக்கிறாங்க. எனக்கு அது வழிதான் தெரியும்.